ஏய் கட்டா அண்ணா கங்குல பின்ன கட்டுறா. ஓகே ஓகே அண்ணா. ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुते भगवति हेशिति कण्ठकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि किल्बिषमोषिणि घोष நாம வெளியே போனப்போ அயலி மயங்கி கிடந்ததை தானே பார்த்தோம். ஆனா அப்பா இவ கையில காயம் இல்லையே, இப்ப மட்டும் எப்படி திடீர்னு வந்துச்சு? என்ன பதிலையே காணோம்? இந்த காயம் எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு கேட்டேன். அது வந்து பாவைய அந்த ரவுடிங்க பிடிக்க வந்தப்போ என்ன என்ன சமாளிக்க பாக்குறியா? ஏய், நான் தான் வெளியே போனப்ப இந்த காயம் கையிலே இல்லைன்னு சொன்னேன்ல. இடையில என்னமோ நடந்திருக்கு. மரியாதையா என்ன விஷயம்னு சொல்லிடு. ஏய், என்ன மாட்டிக்கிட்டியா? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? கா ரித்திகா சொல்லும் போது நீங்க நம்பல. இப்ப இதுக்கு என்னக்கா சொல்றீங்க? யா எலி, அதான் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதானே. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? கபிலா, இந்த காயம் அவ கிச்சன்ல காய்கறி கட் பண்ணும்போது வந்துச்சு. நான் தான் அவ பக்கத்திலே இருந்தேனே. மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? அப்ப நான் பார்க்கும்போது இந்த காயம் எல்லாம் இப்ப மட்டும் இருக்கு. டேய், நீ சரியா கவனிச்சிருக்க மாட்ட. மா, இந்த காயம் இன்னைக்குதான் ஏற்பட்டுச்சு இவளுக்கு. ஐலி, என்னாச்சு? தெரியாம விரல வெட்டிக்கிட்ட அத்தை. காய்கறி கட் பண்ணும்போது கவனம் இங்க இருக்கணும். ரத்தம் வருது பாரு, க்ளீன் பண்ணிட்டு முதல்ல ஆயில்மெண்ட் போடு. ம். இறந்து போன இவளோட அம்மா அதான் தி கிரேட் அர்ச்சனா. அவங்களுக்கும் வர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? தோ இவ அவங்களோட மக தானே. அதான் வர்மா இவளை தேடி வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. ரித்திகா, எதுக்கு இப்போ இங்க நடந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாம அயலியோட அம்மாவை இழுத்து பேசுற? சும்மா அயலியை குறை சொல்லணுங்கிறதுக்காக ஓ இஷ்டத்துக்கு ஏதாவது இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்காத. அண்ணி, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது. ஒரு நாள் இவ அம்மானால நமக்கு பெரிய ஆபத்து வரும். அப்ப தெரியும் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு. ரித்திகா, வேணாம், என் அம்மாவை பத்தி பேசாத. ஏன் உண்மையை சொன்னதும் தாங்க முடியலையோ? உன் அம்மாவால இப்ப வரைக்கும் என் அம்மாவும் அப்பாவும் தலை குனிஞ்சுதானே போயிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல உன் கூட பிறந்த பாவத்தினால நானும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ரித்திகா, சும்மா இரு. அயலி, விடு. அவ பேசுறது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத.
ம். இந்திரம்மா, வந்தவங்க வர்மாவோட ஆளுங்க இல்லம்மா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? அப்படின்னா வந்தவங்க யாரு? மா, எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நின்னு தோத்து போனானே அவன்தான் இந்த ரவுடிகளை அனுப்பி வச்சிருக்கான். சிவா, இவரு ஏன் அங்க போறாரு? நீ பேசாம வா 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 வா. ஷோ, இவர் எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டு இருக்காரு? சிவா, இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா மாட்டிப்போம். ஷோ, போச்சு போச்சு, அவ்வளவுதான், நான் மாட்டினேன், எல்லாமே முடிஞ்சது. இவ அம்மா செத்து போய் என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கா. இவ உயிரோட இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா? எனக்கு வர கோவத்துக்கு அந்த அர்ச்சனா மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தானா அவளை நான் இன்னொரு தடவை கொன்னே போட்டுருவேன்.